பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஊதிய உயர்வு, காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறுவதில் அழுத்தம், பணி ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் 3 மணி நேரம் கடையடைத்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் அரசு மதுபான கடை ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் டாஸ்மாக் ஒப்பந்த பணியாளர்கள் 3 மணி நேரம் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கோத்தகிரி தாலுகாவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டு இருந்தன. மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 21 அரசு மதுபான கடைகளை நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை அடைத்து ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுபானம் வாங்க வந்த மதுப்பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தால் கூடுதல் பணிச்சுமை, மன அழுத்தம் ஏற்படுவதாகவும், எனவே அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். போராட்டம் காரணமாக மாவட்டம் முழுவதும் உள்ள 109 கடைகள் 3 மணி நேரம் மூடப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 25க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் மூடப்பட்டன. காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறுவதில் அழுத்தம் தரப்படுவதாகவும், எனவே இந்த முறையை கைவிட வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மதுக்கடைகள் திடீரென மூடப்பட்டதால் மதுப்பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். சிலர் திரும்பிச் செல்ல மனமில்லாமல் கடை வாசலில் நீண்ட காத்திருந்ததோடு திடீரென கடைகளை மூடுவதா என தங்கள் ஆதங்கங்களை தெரிவித்தனர்.